வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது ஒரு வழியாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்கவுங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ட்ரெஸ் கோடு, ஒயிட்டு ஷர்ட்டு, பேஜ் பேண்ட் அப்படின்னு தாவைக்கா சார்பாக ஒரு ட்ரெஸ் கோடு, ரெட்டு ஷர்ட்டு பிளாக்கு பாட்டம் அப்படின்னு திமுக சார்பாக ஒரு ட்ரெஸ் கோடு, பச்சை துண்டு அப்படின்னு நாம் தமிழர் ஒரு ட்ரெஸ் கோடு. எந்த கலர் போடுறதே தெரியாத கன்ஃபியூஷனில், அதாவது நம்ம பாஜகவா அதிமுகவா அப்படின்னு தெரியலையே அப்படின்றதுல காவி போடுறதா வேறு ஏதாவது கலர் போடுறதா அப்படின்ற கன்ஃபியூஷனில் அவங்க ஏதோ ஒரு கலரில் இப்படி ஆளுக்கு ஒரு கலர் கோடு வச்சு எலெக்ஷனில் நடந்து முடிஞ்சிச்சு. ஈவினிங் நியூஸ் வந்த பிறகு தான் இங்கே இன்னொரு சர்ச்சையே ஆரம்பிச்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்பாடா அப்படின்னு உட்காரலான்னு பார்த்தா ஈவினிங்லேருந்து ஒரு இது பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி வாக்குப்பதிவு வந்திருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் 83% வந்திருக்கு. இது வரலாற்றிலே கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் வரும்போதே நினச்சேன், உடனே இந்த அனில் தம்பிங்க இதை தூக்கிட்டு வருவானுங்க அப்படின்ட்டு. என்னன்னு சொல்லுவானுங்க, இது எங்கள் அண்ணனுடைய ப்ரெசன்ஸ், எங்கள் அண்ணன் உள்ளே வந்தது, அரசியலுக்குள்ளே வந்ததோடைய பிரதிபலிப்பு பார்த்தீங்களா, எப்படி எல்லா மக்களும் நான் நீ அப்படின்னு போட்டுட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. நான் சொன்னேன், அது அனிலுக்கு பதில் அனிலோடைய தலைவர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது தமிழக வரலாற்றிலே இப்படி ஒரு விஷயம் கிடையாது, 83% வாக்குப்பதிவு இல்லை, நம்மளோட பிரசன்ஸ் தான், எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறதா சொல்கிறீங்க, ஒழுக்கமாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அதில் அவர் ஒரு சின்னத்தனமான வேலை ஒன்று பார்த்துருக்காரு. அது என்ன சின்னத்தனமான வேலைன்னா, ஏற்கனவே இந்த குழந்தைங்களை பர்பிக்கும் குச்சி மிட்டாய்க்கும் நீங்கள் அடம் பிடிக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு போய் அடம் பிடிங்க, ஓட்டு நம்ம இந்த டிவி கேக் போட சொல்லி அப்படின்னு. ஸோ இதுலேருந்து அவரே ஒரு உண்மையை சொல்லிட்டார். என்னன்னா, இவங்க கட்சியில் இருக்காங்களா அந்த பால்வாடி பசங்க அப்படின்றத அவரே உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த பால்வாடி பசங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கார். நீங்கள் எப்படி மிரட்டி உருட்டி இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா வழி நடத்தி போயிருக்கீங்க, அதாவது இந்த மிரட்டி உருட்டி ஓட்டு வாங்கினது என்ன சொல்லியிருக்காருன்னா, வழி நடத்தி போயிருக்கீங்க. ஸோ அந்த குட்டி நண்பா நண்பிகளுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவானு. சரி, இது உண்மையிலே விஜய் அவர்கள் என்ட்ரியால் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் அதிகமாக வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தகவல்களை போய் படித்து பார்த்தா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இந்த மோடி அலைன்னு சொன்னாங்கல்ல, அது எப்படி ஒரு பொய்யான அலையோ அதே மாதிரி தான் இந்த விஜய் அலை அப்படின்னு சொல்கிறது ஒரு டுபாகூர் அலை அப்படின்றது டேட்டாக்கள் சொல்லுது. நான் சொல்ல, டேட்டாக்கள் சொல்லுது. இவங்க சொல்கிறாங்களே விஜய் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால தான் இந்த 83 அப்படின்றாங்களே. இப்போது இந்த வெஸ்ட் பெங்காலில் நம்மளை மாதிரி தமிழ்நாடு மாதிரி அவங்களுக்கும் வாக்குப்பதிவு முதல் கட்ட வாக்குப்பதிவு அங்கே நடந்திருக்கு. இப்போ அதில் எவ்வளோ அவங்க வாங்கியிருக்காங்கன்னா 90% வாங்கியிருக்காங்க. இப்போ நான் நினைக்கிறேன், அண்ணன் அங்கேயும் பிரச்சாரத்துக்கு போனாரா இல்லை அண்ணன் மாதிரி வேறு யாராவது அங்கே நின்னாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் எப்படி அங்கே 90%? சரி, அங்கே வேண்டாம், பீகாரில் எடுத்துக்கிட்டா கூட 55% 67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ணன் அங்கேயும் போய் நின்றுப்பார் போல இருக்கு, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்னு பாஜக எதிர்த்து அங்கேயும் போய் நின்றுப்பாரா என்னன்னு தெரியல. இப்படி எல்லா மாநிலத்திலுமே இப்போ ரீசெண்டாக தேர்தல் நடந்த எல்லா மாநிலத்திலுமே இங்கே அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீகாரில் 55% 67 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் 90% போல் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் 83. ஸோ இங்கே ஹீரோ யார் அப்படின்னா விஜய் இல்லை, எஸ்ஐஆர். அதாவது எஸ்ஐஆர் மூலயமா தமிழ்நாட்டில் எப்படியும் 75 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும். இதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலையும் 95 லட்சம் வாக்குகள், அதாவது 1 கோடிக்கு நிகரான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் லட்சக்கணக்கில் கூட வேணாம், இப்போ 10 எடுத்துப்போமே. 10ல் இந்த இப்போ இவங்க நீக்கினாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் செத்து போயிட்டாங்க, இவங்களாம் காணாமல் போயிட்டாங்க, இவங்களாம் அட்ரஸ் இல்லை, இவங்களாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் பர்சன்டேஜை இவங்க நீக்கினாங்க இல்லையா. இந்த சர்டன் பர்சன்டேஜை இது வரைக்கும் நம்ம அந்த லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தோம். இப்போ இந்த 10 பேர் இருக்காங்கன்னா இந்த 10 பேரில் 3 பேர் அந்த மாதிரி இப்போ எஸ்ஐஆர்லேருந்து நீக்கினாங்கல்ல, அந்த 3 பேர் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ இந்த 10 பேரில் 6 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், 60% வாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 10 பேரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செத்து போயிட்டாங்க, அட்ரஸ் இல்லை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி எஸ்ஐஆர் மூலிமா இந்த 30 பேரை நீக்கிட்டாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்க, அதாவது 3 பேர் நீக்கிட்டாங்க. இப்போ மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க, 7 பேர். இப்போ இந்த 7 பேரில் அதே 6 பேர் ஓட்டு போடும்போது பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்,
பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 10க்கு 6 போடும்போது அது 60 இருக்கும். அதே 7க்கு இந்த 30 இந்த 3 கழிச்சிடுறாங்க. எஸ்ஏஆரில் இந்த 3 கழிச்சிடுறாங்க. இப்போ இந்த 7க்கு 6 போடும்போது அது 83 அப்படின்னு தான் போய் தொடும். ஆக இங்கே நம்பர்ஸ் அதிகமாகலை, பர்சன்டேஜ் மட்டும் அதிகமாயிருக்கு. காரணம் ஏற்கனவே இருந்ததுலேருந்து இத்தனை பேர் கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதே வாக்காளர்கள் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது அதிகப்படியான பர்சன்டேஜ். இப்போ இவர் சொல்கிறார்ல, நான் என்ட்ரி கொடுத்ததுனால தான் இத்தனை பேர் வந்து அதிகமான ஓட்டுகள் விழுத்திருக்கு அப்படின்னு. இப்போ 2001 நம்ம எவ்வளோ வாக்குகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அப்போலாம் விஜய் ஏதாவது கேம்பெயின் பண்ணாரா, விஜய் இருந்தாரா அரசியலில் அப்படின்னு பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க, இது விஜய்னால வந்து அலைதானா அப்படின்னு. இப்போ 2001 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ பதிவான வாக்குகள் வந்து 2,80,00,000. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2006 எவ்வளோ வாக்கு பதிவாகுது அப்படி பார்த்தீங்கன்னா 3.29 கோடி. அப்போ எவ்வளோ ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு 49 லட்சம் 2006 மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி 2011 பார்த்தீங்கன்னா 3.68 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2011 மட்டும் 39 லட்சம் வாக்குகள், அதாவது 39 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாயிருக்கு. இதே 2016 எடுத்துக்கும் போது 4.35 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ எவ்வளோ அதிகமாயிருக்கு, 67 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாயிருக்கு. அப்போ 2017 மட்டும் எவ்வளோ பெரிய பீக் இருக்கு பாருங்க, 67 லட்சம் வாக்குகள் அதிகமாயிருக்கு. 2021 4.62 வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 27 லட்சம் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 2026 அதாவது இவங்க சொல்றாங்களே அலை அடிக்குது, விஜய் அலை அடிக்குதுன்றாங்களே, இப்போ விஜய் அலை அடிச்சும் கூட அவர் தாறுமாறாக என்னென்னவோ பண்ணி கூட எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்குன்னா 4.87 கோடி வாக்கு வந்து பதிவாயிருக்கு. விச் மீன்ஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் 25 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக இருக்கு. ஆக விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே 49 லட்சம் வாக்குகள் அதிகமாயிருக்கு 2006. 2016 67 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இந்த விஜய் அலையும் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல, விஜயே இல்லை அப்போ அரசியலில். அப்படி இருக்கும்போது 67 லட்சம் வாக்குகள் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, யார் சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு? இப்போ நான் வந்ததுனால தான் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த 67 போய் தொட்டு இருக்கணும் இல்லையா? ஏன் தொடலை? ஏன் 25 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இந்த 25 லட்சமும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நியூ கமர்ஸ் வருவாங்க, வருஷத்துக்கு வருஷம் 25 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாகறதுல ஒரு இதுவே இல்லை. அது வருஷம் வருஷம் கிடையாது, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், வருஷத்துக்கு நீங்கள் வந்து கணக்கு பண்ணிங்கன்னா 5 லட்சம், 5 25. அப்போ இந்த 25 லட்சம் வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் ஒரு இதுவே கிடையாது. ஆக இவங்க பர்சன்டேஜ் வைஸ் சொல்லும்போது அது என்னவோ நிறைய இருக்க மாதிரி இருக்கும். 2021 பார்த்தீங்கன்னா 4.62 கோடி வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இதே 2026 எவ்வளோ பதிவாயிருக்குன்னா 4.87 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆல்மோஸ்ட் அப்போ என்ன இருந்ததோ அதே தான், 25 லட்சம் தான் வித்தியாசம். இந்த 25 லட்சம் புதுசாக வந்த வாக்காளர்கள். இந்த 25 லட்சம் பேர் உள்ள வந்தாங்கல்ல புது வாக்காளர்கள், அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்றத மூலம் உள்ளவங்க யோசிச்சுப்பாங்க. இப்போ நம்மளே பார்க்குறோம், நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ், ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை விஜய் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறவே கூடாது அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த யோசிப்பாங்க இல்லையா, நம்ம போடுற ஓட்டு முதல் போடுறோம், அது ஒரு ஜெயிக்கிற கட்சிக்கு போவோமே, இவன் விஜய்க்கு போட்டு அது ஏன் வெட்டியிலே தோக்கு போது தெரிஞ்சு போச்சு, அதுக்கு எதுக்கு வெட்டியிலே போடுவானே, எதுக்கு ஜெயிக்க போகிற கட்சி ஏதோ 2 பெரிய கட்சி அதிமுகவோ எதுக்கோ போடுவோமே. இன்னும் சொல்ல போனால் அதிமுக இந்த வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு போடுறவங்களும் உண்டு. இந்த 25 லட்சத்தில் அப்படி போடுற பசங்களும் உண்டு. ஸோ இந்த வந்த 25 லட்சமே விஜய்க்கு போச்சு அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து விஜய் அலை அடிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ இந்த 25 லட்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, 85% சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சாதாரணமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய 25 லட்சம் தான். இந்த 85% அப்படின்றது எஸ்ஐஆர் மூலயமாக வந்தது தான். ஸோ இதே தான் வெஸ்ட் பெங்காலையோ பீகார்லேயோ நடந்திருக்கு. எங்கெல்லாம் எஸ்ஐஆர் நடந்திருக்கோ அங்கெல்லாம் கழிச்சு கட்டிட்டு
அந்த கழிச்சு கட்டணத்தில் மீதியிலேருந்து இவங்க கவுண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வாக்கு இது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த 25 லட்சம் அப்படின்றது ஒரு 60 லட்சமோ 70 லட்சமோ, நான் ஏற்கனவே சொன்னல 67 லட்சம் நான் 2016 பார்த்தேன், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருந்தா கூட ஓகே, விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடுறதுக்காக நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க, கண்ணா பின்னா அப்படின்னு வந்து வாக்களிச்சிருக்காங்க. இப்போ 4.87 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 4.87 ஒருவேளை 5 கோடியும் தாண்டி போய் ஓட்டு விழுந்திருந்தா அது உண்மையிலே விஜய் அவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஆனால் வெறும் 25 லட்சம் வாக்குகள் அதிகப்படியாக வச்சுட்டு நான் உள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம், நான் உள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ இது, ஒன்று தான் விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்தார் பார்த்தீங்களா, அரசியலுக்கு வந்ததுனால ஒரு 2-3 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நல்ல விஷயமா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு போட்டா போட்டிக்காவது, நீ அஜித் ஃபேனா நான் விஜய் ஃபேன்ரா ஓட்டு போடுறடா, நீ விஜய் ஃபேனா நான் அஜித் ஃபேன்ரா விஜய் தோக்கணும்டா அதுக்காகவே நான் ஓட்டு போடுறதா அப்படின்னு போட்டா போட்டி போட்டுக்கிட்டாவது ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதுவும் சோஷியல் மீடியாவில் தான் அது பேசுகிறாங்க, நிஜத்தில் பேச காட்டும். ஸோ இந்த ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி இது வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வர போது திமுக அவ்வளோதான் முடிச்சு போச்சு, இனி இது அந்த பாலம் தொங்கு பாலம் இந்த பாலம் அப்படின்னா, இப்போ தொங்கு பாலமே வராதா அப்படின்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன் ரொம்ப ரொம்ப கம்மினா, இப்போ இங்கே வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்போ 2021 என்ன இருந்ததோ அதை விட 25 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது, ஸோ டிஎம்கேக்கான ஓட்டு அப்படின்றது அங்கே தான் இருக்கும். அதிகபட்சமாக விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸும் இந்த மாற்றம் வேணும், ஏன்டா மாற்றம் வேணும் எனக்கு தெரியாது, ஆனால் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் மாற்றம் வேணும் அப்படின்னு போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்களுடைய ஓட்டுகள் தான் விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கும். ஸோ இதை மட்டுமே வச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே கேட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதோட ரிசல்ட் எல்லாம் மே 4ஆம் தேதி வரும்போது உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஒன்று மட்டும் வந்து நிரூபணம் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி எந்த வேலைக்காக விஜய் அவர்களை இறக்கி விட்டுதோ, அதாவது இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஸ்கெட்ச் வந்து டிஎம்கேக்கு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் ரொம்ப முன்னாடியே நான் ஒன்று சொன்னேன், நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்கன்னா, 2026 அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டு கிடையாது. ஆக தமிழ்நாடை இந்த வாட்டி பாஜக டார்கெட் பண்ணலை. ஸோ இந்த வாட்டி பாஜக என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக ஸ்ட்ராங்காக இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டை அதிமுக திமுக அப்படின்ற திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு வந்தது. ஸோ இந்த அதிமுகன்ற ஒன்றை வந்து நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறிடும் அப்படின்றது தான் இவங்களோட பிளான். ஆக கூட இருந்தே அதிமுக கூட இருந்து அதிமுக காலி பண்ண போகிற வேலை தான் இந்த வேலை. இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க விஜய் இறக்கி விட்டதுனால திமுகவுடைய சிறுபான்மை ஓட்டு வந்து போயிடும், அதனால் திமுக வந்து காலி ஆகிடும், இல்லைனா தொங்கு பாலம் வரும், கூட்டணி கட்சிகளை நம்பி தான் அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் தொங்கு பாலமோ இல்லை கூட்டணி வச்சோ, ஆனால் ஒன்று திமுக வந்து ஆளுங்கட்சியாக உட்கார போகுது, இது வந்து உறுதியாயிடுச்சு. ஸோ இப்போ போட்டியே வந்து தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கு தான். ரெண்டாவதாக யார் வரப்போகிறாங்க, அந்த எதிர்கட்சியாக போய் அங்கே யார் உட்கார போகிறாங்க அப்படின்னு. ஸோ எடுப்பிலே விஜய் அவர்களே எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கிற அளவுக்கு பாஜக அப்படி ஒன்றும் ஒரு தாராளம் மனசு கொண்டவங்கள. அவங்க ஆர்எஸ்எஸ், அதாவது கூட நின்று களத்தில் வேலை பார்த்த ஆர்எஸ்எஸ்ஸே காலவாரி விடுற ஆளு தான் பாஜக. அப்படிப்பட்ட பாஜக தாவேக்காவை போய் நீ உட்கார ராஜா அப்படின்னு உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அந்த 2வது இடத்தை யார் பிடிக்க போறா, பாஜக பிளஸ் கூட்டணியா இல்ல தாவேக்காவா அப்படின்றது தான் இப்போ இது ஓடிட்டு இருக்கு. திருச்சி கிழக்கு வந்து அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது மிக மிக குறைவு. ஏன்னா இவர் இப்போ இந்த பனையூர் பங்களால இருந்து போய் பெரம்பூர்ல இருக்கவங்களை பார்க்கறக்கே அவர்கிட்ட சொல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா நான் அவங்கள வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டினா வருஷத்துக்கு 12, வருஷத்துக்கு 12, 5 வருஷத்துக்கு 12 6 எவ்வளோ ஆச்சு, 60 வாட்டி வந்து இவர் வந்து நம்மளை பார்க்க போறாரு. இந்த 60 வாட்டி நம்மளை வந்து பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய குடுப்பனை வச்சிருக்கோம். இப்போ அந்த அளவுக்காவது பெரம்பூர் யோசிக்கலாம், பனையூர்லேருந்து பெரம்பூருக்கு வந்துடுறாரு. அப்போ திருச்சி கிழக்கு நினச்சி பாருங்களேன், அங்கே ஜெயிச்சிட்டாரு எங்களை பெரம்பூரை விட்டுட்டு அவர் திருச்சி கிழக்கு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இங்கேருந்து தனி ஃப்ளைட்டு வேற பிடிச்சி போகணும், அப்புறம் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கணும், அப்புறம் அங்கேருந்து ஒரு வண்டி வச்சுட்டு அவர் போகணும். மாதத்துக்கு ஒரு வாட்டியே கஷ்டம்தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அண்ணன் வரப்போகிறாரு, அவர் அதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற
மனநிலையில் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறது குறைவாக தான் இருக்கும். அதை தான் விஜய் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு அதான் விரும்புவார். பெரம்பூரில் ஜெயிச்சா போதும், இங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு வரலாம். அது வரை ஏற்கனவே முட்டியெல்லாம் போட்டாரா மாதா கோயிலில் போயிட்டு, மறுபடியும் அதையே தான் எதிர்பார்த்து அடிக்கடிக்கு முட்டி போட சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த நீ பேடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் திருச்சி கிழக்கு வேண்டாம், பெரம்பூரில் ஜெயிச்சாலே போதும் அப்படின்றாங்க. இப்போ இந்த பெரம்பூர் இது கூட ஜெயிக்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு காம்படிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. என்ன கேட்டால் அவர் பெரம்பூரில் ஜெயிக்கணும், ஜெயிச்சு சட்டமன்றத்தில் தனி ஒரு ஆளாக வந்து ஒரே ஒரு எம்எல்ஏவாக அவர் உட்காரணும். அப்போ தான் அது சட்டமன்றம்னா என்ன, ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஒரு எதிர்கட்சியாக உட்காரது எவ்வளோ கஷ்டம், அப்புறம் ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு சிஎம் என்னென்ன கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி ஒரு எதிர்கட்சியை சமாளிச்சுட்டு இருக்காரு, மக்கள் நலத்திட்டங்களை எப்படி கொண்டு வராரு, மத்திய அரசை எப்படி எதிர்த்து அவர் பேசுகிறாரு அப்படின்றதுலாம் ஃபஸ்ட்டு உட்காந்து அப்ரண்டிஸிலா அப்படின்னார்ல வடிவேலு, அந்த மாதிரி ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி அவர் போய் சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு உட்காரணும், உட்காந்து அதை பார்க்கணும். அப்போ தான் அவருக்கும் தெரியும், ஒரு அனுபவம் வரும். ரெண்டாவது, அவர் ஒருவேளை போகாமல் போனால் அந்த ஓட்டு போட்டாங்கல்ல விஜய் அவர்கள் ஒரு ஆளுன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புரியும், என்னடா அன்புமணி ராமதாஸ் கூட பாராளுமன்றத்துக்கு அப்போ இப்போ போவார், அட்டண்டன்ஸை போடுவார் போல, விஜய் அவர்கள் அந்த பக்கமே திரும்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி அப்படி யோசிப்பாங்க. ரெண்டாவது, அப்படி என்ன சட்டமன்றத்தில் அவர் போய் நின்று ஒரு எம்எல்ஏவா தன்னுடைய தொகுதிக்கு அவர் வந்து கேட்டு வாங்கிட்டு வராரு. இன்னொன்று வந்து இந்த சட்டமன்றத்தில் இந்த இது கொடுப்பாங்க, ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும், சட்ட மசோதா நிறைவேற்றினா அதுக்கு அவர் யார் பக்கம் வந்து ஆதரவாக அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இப்போ பாஜகவுக்கு எதிராக வந்து ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியது, இப்போ நீட் இங்கே வேண்டாம் அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வராங்க. இதுக்கு இப்போ அதிமுக ஆதரவு தெரிவிக்கலன்னு வைங்களேன், திமுக அதுக்கு ஆதரவு தெரிவிக்கனா யாருக்கு ஆதரவாக நிற்கிற, விஜய் அவர்கள் யாருக்கு ஆதரவாக நிற்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ விஜய் அவர்கள் யாருக்கு ஆதரவாக தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பார். இப்போ ஆளுங்கட்சி கொண்டு வருது, இப்போ திமுக கொண்டு வரது ஒரு சட்டம் ஒரு மசோதா கொண்டு வருதுன்னா அது மக்கள் நல்லது, அதனால் நம்ம ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு மக்களுக்காக யோசித்து ஆதரவு தெரிவிக்கிறவராக இருப்பாரா? ஐயோ பிஜேபி எப்படி எதிர்த்து நிற்கிறது, அவங்கள எதிர்த்தா நம்மளை தூக்கி சிபிஐ விசாரணைக்கு ஃபைலை தூசி தட்டிடுவாங்களே, அதனால் நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்ட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்களா இப்படின்றத அவர் சட்டமன்றத்துக்கு போய் நிற்கும் போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அவர் அங்கே பி டீம்னு நம்மளுக்கு தெரியும், அது எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. இப்போது ஒரு எம்எல்ஏவாக தன்னுடைய பணியை வந்து அவர் சிறப்பாக செய்கிறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கும் திமுக வாய்ப்பு கொடுக்குதா இல்லையா அப்படின்றத மே 4 தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒரே ஒரு வேளை விஜய் அவர்களுக்கு பாஜக கொடுத்தது இந்த மாதிரி ஓட்டை சிதறி அடி அப்பா அப்படின்னாங்க, திமுக ஓட்டை சிதறி அடிக்க சொன்னாங்க. ஆனால் அவர் யாரோட ஓட்டு சிதறி அடித்தார், பாஜக அதாவது அதிமுக ஓட்டை சிதறடிச்சாரா இல்லை நாம் தமிழருடைய ஓட்டை வந்து இவர் சிதறடிச்சாரா என்ன ஏது அப்படின்றத மே 4 ரிசல்ட் வரும்போது உண்மையிலே அவர் பாஜக சொன்ன திமுகவுடைய சிதறடிச்சாரா இல்லை வேற யாருடைய ஓட்டுகளை சிதறடிச்சாரா அப்படின்றத 4 நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.